ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். அதில் நான் வந்துட்டு ஆப்பிள் ட்ரா பண்ண போகிறேன். அப்புறம் என் தம்பி தீக்ஷித் வந்துட்டு இங்கே கிரேப்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். இப்போது நாங்கள் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இப்போ ஆப்பிள் ஸ்பெல்லிங் சொல்ல போகிறேன். APPLE ஆப்பிள். இப்போ நான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ நான் கிரேப்ஸ் ஸ்பெல்லிங் சொல்ல போகிறேன். GRAPES கிரேப்ஸ். இப்போ நான் கலரிங் பண்ண போகிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த பார்டர் சாண்டை நம்ம ட்ரா பண்ணிக்கிற பார்டர் சாண்டை ஃபஸ்ட்டு கலர் பண்ணிடணும். அப்போ வெளியே போகாமல் நீட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ஓவராலாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓவராக ப்ரெஸ் பண்ணால் அது நல்லா கூட வராது, சான்சஸ் இருக்குது, நல்லா வராது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்டர்ஸ் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு இஷ்டம் மாதிரி ரைட்டோ லெஃப்ட்டோ. இப்போ நான் வந்துட்டு லெஃப்ட்லேருந்து பண்ணுறேன். என்னோட கிரேப்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ மீதி இருக்குது கலரிங். இப்போது நம்ம பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி கலர் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம பார்டரில் மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் கலர் ஆட் பண்ணணும். ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி கலர் தான் இருக்கணும். இப்போ ஒரு பக்கம் டார்க்கு ஒரு பக்கம் லைட்டாக இருந்தால் நல்லா தெரியாது. இப்போ வந்து ஆப்பிள் கலரிங் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்துட்டு மிச்சம் இருக்கிறது இந்த லீஃப் கலரிங்கு. ஆயிடுச்சு. இப்போ பாருங்க என்னுடைய ட்ராயிங்கு. இப்போ நான் லீஃப்க்கு கிரேப்ஸ் கலர் பண்ணுறேன். லீஃப்க்கு க்ரீன் கலர் பண்ண போகிறேன். ஃபினிஷ். சரி, இப்போ நான் வந்துட்டு ஆப்பிள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆப்பிள் வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஃப்ரூட்டு. அப்புறம் அது வந்துட்டு இப்போ நம்ம ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, இப்போ நம்மளுக்கு ஏதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது இப்போ நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு டாக்டர் போக அவசியமே இல்லை. இந்த ஆப்பிள் சாப்பிட்டா எல்லாம் கிளியர் பண்ணோம். இப்போது என் தம்பி வந்துட்டு கிரேப்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். கிரேப்ஸ் வந்துட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா அதோட கலர் வந்துட்டு பர்பிள் கலர். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் ப்ளீஸ் பி ஹெல்த்தி, அப்புறம் ஸ்டே ஹெல்த்தி. அதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக ஸ்டே பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நல்லது ஃப்ரூட்ஸை சாப்பிடாமல் நம்ம விடக்கூடாது. அது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. ஸோ தேங்க்யூ.